ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஹீல். எல்லோரும் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னா தியானம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த தியானத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரூல் இருக்குது. எப்படின்னா, எல்லோரும் பேசிகிட்டு இருக்க இடத்துல நின்றுட்டு நான் மட்டும் அமைதியாக உட்காந்து நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு நம்ம அதை அமைதியாக இருந்தோம் தியானம் பண்ணணுன்னா அது நோ யூஸ். இப்போ யாருமே இல்லாத இடத்துல இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதே சமயம் ஒரே கூட்டமான இடத்துலையும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்து நம்ம நல்லா ப்ரீத் பண்ணி மூச்சை உள்ளே இழுத்து ஒரு 5 டைம்ஸ் உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம். அப்போ நம்ம எத்தனை மணிக்கு அதை இப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு 4, அதாவது பிரம்ம முகூர்த்தம் 4 o'clockலேருந்து ஒரு 5 o'clock இந்த மெடிடேஷனை நம்ம ப்ராப்பராக கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ண நீங்கள் பிரபஞ்சத்தோட டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். நார்மலாக இந்த மாதிரி தியானங்கள் மெடிடேஷன்லாம் குருமார்களோட இடத்துல மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கூட ஈஸியாக அவங்களோட ஆன்மாக்களோட ஈஸியாக அவங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெடிடேஷன் மோஸ்ட்லி அங்கே நிறைய பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், தினமும் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம நமக்கு ஒரு 10 days நமக்கு எப்படி இருக்குன்னா பல தாட்ஸ் வரும். நம்ம அமைதியாக மூச்சை உள்ளே இழுத்து 5 டைம்ஸ் விட்டுட்டு அப்புறம் நம்ம எது தேவையோ அதை நம்ம நினைக்கணும், நாம் கற்பனை பண்ணணும், நமக்கு வேணும், அது கிடைச்சிட்ட மாதிரி நம்ம அதை ஃபீல் பண்ணணும் அந்த தியானத்தில். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டில் இருப்போம். நமக்கு இது தான் வேணும், இது நம்ம இப்படி தான் இருக்கிறோம்னு நினச்சி இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துடுவாங்க. ஆனால் அந்த 10 days நம்ம என்ன பண்ணோம், மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பல தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வீட்டில் உள்ளது ஞாபகம் வரும், இல்லைன்னா நம்ம வெளியில் போய் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தாட்ஸ் நிறைய க்ராஸ் பண்ணும். அதை எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும்னா 10 days வரைக்கும் அதை கண்டுக்காமல் விட்டுறணும். தாட்ஸ் வர தான் செய்யும். ஆனால் 10 daysக்கு அப்புறமா வர தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நீங்களே கவனிச்சிங்கனாலே தெரியும். ஸோ தாட்ஸ் குறைய நமக்கு வர தாட்ஸ் குறைய நம்ம அந்த யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் மீனிங். ஃபஸ்ட்டு சின்ன விஷயங்களாக மெடிடேஷனில் கேட்டு பாருங்கள், உணருங்க. முதல்ல இருக்குது நம்மக்கிட்ட, நமக்கு காட் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, அது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் உணருங்க. அந்த மெடிடேஷன் மூலமாக அதை நீங்கள் உணர ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிக்கும். இதை 10 days ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அடுத்த 10 daysலேயே நீங்கள் நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. காடுகிட்டையும் சரி பிரபஞ்சத்தோடையும் சரி ஒரு கனெக்டில் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகும். அன்னைக்கு நாளே உங்களுக்கு பயங்கர உற்சாகமாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவங்களுக்கு தான் தெரியும், அந்த நாளே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அதை உணர ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்குலேருந்து நம்ம உடம்பு ரொம்ப நல்ல ஒரு எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும் நம்மளால். அதை நீங்கள் உணருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ காட். தேங்க்யூ ஆல்.